வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ நிர்வாகம் மனு. ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து அரசு சாராத மருத்துவக் குழுவை அமைக்க வலியுறுத்தல். வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சுற்றுப்பயணம். பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து பொதுக்கூட்டங்களிலும் உரையாற்றுகிறார். 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை. கும்பகோணம் பாமக பிரமுகர் படுகொலைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம். கொலைக்கு காரணமானவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சிட்ஃபண்ட் மோசடி வழக்கு தொடர்பாக ஷில்லாங் வந்த சிபிஐ அதிகாரிகள் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் ராஜீவ் குமாரிடம் இன்று விசாரணை நடத்த திட்டம். நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை கேட்டு அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு நியமித்தது. 2 வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த விசாரணைக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ நிர்வாகம் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து விசாரிக்க அரசு சாராத மருத்துவக் குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. 21 பேர் கொண்ட மருத்துவக் குழு அமைக்க வலியுறுத்தி தங்கள் தரப்பு விடுத்த கோரிக்கையை ஆறுமுகசாமி ஆணையம் நிராகரித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறுகின்றது. வடகிழக்கு மாநிலங்களில் இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளதால் பிரதமர் மோடி தொடர்ந்து 5 நாட்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இதன்படி நேற்று சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் தேர்தலுக்கான சூறாவளி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். இந்நிலையில் இன்று அசாம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். முதலாவதாக அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்படும் மேம்பாலம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் தேசிய கேஸ் கிரிட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான கேஸ் பைப் லைனையும் துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அருணாச்சல பிரதேசம் செல்லும் போது அங்கு பசுமை விமான நிலையத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இது முடிந்த பின் திரிபுரா சென்று கூட்டத்தில் கலந்து கொண்டு டெல்லி திரும்புகிறார். நாளை ஆந்திரா வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திரா முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலகியது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு கட்சி நிர்வாகிகளுடன் நேற்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாடினார். அப்போது 10ஆம் தேதி ஆந்திரா வருகை தரும் பிரதமர் மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி டெல்லியில் 11ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் இதில் தேசிய கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர் என்றும் அவர் கூறினார். திருப்பூரில் நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை திருப்பூருக்கு வருகை தர உள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நாளை அரசு விழா மற்றும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. அரசு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பல்வேறு புதிய திட்டங்களை காணொலி காட்சி மூலமாக தொடக்கி வைக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். பாஜக தலைமையில் ஆட்சி செய்து வரும் மத்திய அரசின் பதவிக்காலம் வருகிற மே மாதத்துடன் நிறைவடைகின்றது. எனவே மே மாதத்திற்குள் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான பணிகளில் தலைமை தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தமிழக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் காவல் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரை இடமாற்றம் செய்து வருகிற 15ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளின் விவரங்களை தர வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதும் அதிமுகவில் இடம்பெறும் கூட்டணி குறித்து வெளியிடப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளதால் அதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி, பிரச்சார வியூகங்கள், தேர்தல் பணிகள், வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மக்களுடைய அனைத்து நெஞ்சங்களில் காவல் தெய்வமாக உள்ள புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய 71ஆம் ஆண்டு பிறந்ததின விழா வருகின்ற 24ஆம் தேதி அன்று வருகின்ற நிலையில் பட்டி தொட்டி எல்லாம் அம்மாவுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி குறித்து முறையான அறிவிப்பு தலைமை கழகத்தால் வெளியிடப்படும். எனவே அப்போது கூட்டணி என்பது நிச்சயமாக யாரோட கூட்டணி எல்லாம் தெரிய வரும். தமிழக மக்களை வஞ்சிக்கும் பாஜக அரசை வீழ்த்துவதே லட்சியம் என காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பதவி ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து செயல் தலைவர்களாக H. வசந்தகுமார், மயூரா ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத் ஜெயக்குமார் மற்றும் மோகன்குமார் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் EVKS இளங்கோவன், KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி, குமரி அனந்தன், சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராமசாமி, கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது பேசிய திருநாவுக்கரசர், நாட்டில் மதசார்பற்ற தன்மைக்கு சவாலாக செயல்பட்டு வரும் பாஜகவை இந்த மக்களவைத் தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என சூளுரைத்தார். மோடியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இருக்கிற காங்கிரஸ் ரபேல் போன்ற ஊழலிலே ஈடுபட்டிருக்கிற ஊழல் மோடி அரசை எதிர்த்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கும் தமிழ்நாடு சளைத்ததல்ல என்று முன்னின்று அனைத்து போராட்டத்தையும் நடத்திய தொண்டர்கள், தலைவர்கள் தான் இதிலே உங்கள் முன்னாலே பல்லாயிரக்கணக்கிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய KS அழகிரி, எத்தனை மோடிகள் வந்தாலும் காங்கிரஸ் கொள்கைகளை அசைக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். யாரையும் வேறுபடுத்தி பார்க்காத ஒரே அரசியல் தத்துவம் காங்கிரசினுடைய தத்துவம் தான். இதை விட ஒரு சிறப்பான தத்துவம் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? 60 ஆண்டுகளிலே சோவியத் ரஷ்யா வீழ்ந்தது. ஆனால் மகாத்மா காந்தியினுடைய இந்தியா இன்று வரை இருக்கிறது. நாளைக்கும் இது இருக்கும். இந்த மோடி அல்ல, இதை போல 100,000 மோடிகள் வந்தாலும் சரி, நம்முடைய கொள்கைகளை அவர்களால் அசைத்து விட முடியாது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு உரையாற்றுகையில், வெள்ளைகளை விரட்டியெடுத்த காங்கிரஸ் மத்தியில் ஆளும் மோடி அரசை வெளியேற்றுவது உறுதி என சவால் விடுத்தார். பிஜேபி கவர்மெண்ட் மோடி அவர்கள் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய கோரிக்கை ஒண்ணுதான், உங்க அனைவரும் கிட்ட, வெள்ளக்காரங்க இந்தியால இருந்து தோற்றது காங்கிரஸ், மோடி அவர்களின் பிஜேபியை நம்மளால தோற்க முடியாதா என்ன? நோட்டை விட கம்மியா ஓட்டு வாங்கின பிஜேபி தமிழகத்தில் இருக்கு. இதைத் தொடர்ந்து பேசிய EVKS இளங்கோவன், மீண்டும் காங்கிரஸ் கட்சி வல்லமை மிகுந்த கட்சியாக திகழும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த எழுச்சி என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், மீண்டும் காங்கிரஸ் தமிழகத்திலே உயிர் பெறும் என்பதோடு மட்டுமல்ல, வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக, பெரிய கட்சியில் ஒன்றாக இன்றைக்கும் 3வது இடத்தில் இருக்கின்றோம். நேரம் வரும்போது பெற வேண்டிய இடத்தை நாம் கண்டிப்பாக பெறுவோம் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன்.
இதேபோல் பீட்டர் அல்போன்ஸ் பேசுகையில் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று உறுதிபட கூறினார். சொல்லி பொய்யிலே வாழ்ந்து பொய்யே உட்கொண்டு பொய்யே வெளிதழுகின்ற பொய்யில் பிறந்த பிரதமர் பாராளுமன்றத்திலே பொய் சொல்கின்ற அந்த மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார். காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொல்லுகிறார். அதற்கு பதில் சொல்வதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். தமிழகம் என்பது நாளைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அமர்வதற்கு இதுதான் தலைவாயில். கும்பகோணம் ராமலிங்கம் படுகொலைக்கு காரணமானவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் மேலத்தூண்டில் விநாயகம்பேட்டை சேர்ந்த பாமக முன்னாள் நகர செயலர் ராமலிங்கம் ஆட்டோவில் வீட்டிற்கு சென்றபோது வழிமறித்த கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக வெட்டி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த ராமலிங்கம் மருத்துவமனை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இந்த கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கி வன்முறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக அரசு முன்வர வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் ராஜீவ் குமாரிடம் ஷில்லாங்கில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்த உள்ளனர். சாரதா சிட்பண்ட் பண மோசடி வழக்கு விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்கத்தில் காவல்துறை ஆணையரிடம் விசாரணை நடத்துவதற்காக சென்ற சிபிஐ அதிகாரிகள் அம்மாநில காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த விவகாரத்தின் தொடர்ச்சியாக கொல்கத்தாவில் உள்ள காவல் ஆணையர் இல்லத்தில் ஜனநாயகத்தை காப்போம் என கூறி மம்தா உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ராஜீவ் குமாரிடம் விசாரணை நடத்த சிபிஐ தயாராகி வருகின்றது. இதற்காக டெல்லியிலிருந்து மேகாலயா மாநிலம் ஷில்லாங் சென்றுள்ள சிபிஐ அதிகாரிகள் இன்று ராஜீவ் குமாரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் ராஜீவ் குமாரிடம் 80 முதல் 100 கேள்விகள் வரை கேட்கவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளது. அதற்கான கேள்வி பட்டியலையும் சிபிஐ தயாரித்து வைத்துள்ளது. ராஜஸ்தானில் பன்றிக் காய்ச்சலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 100ஐ தாண்டியதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பன்றிக் காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகின்றது. நோய் தடுப்பு பணியில் மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவரிடம் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கடந்த வாரம் பன்றிக் காய்ச்சலுக்கு 88 பேர் பலியான நிலையில் தற்போது பலியானோர் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் ஆந்திரா, டெல்லி, குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரம், பஞ்சாப், தெலுங்கானா மாநிலங்களிலும் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். யானை சிலைகளை அமைத்ததற்கான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதிக்கு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் 84 ஏக்கர் பரப்பளவில் 685 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான வகையில் தலித் நினைவகம் கட்டப்பட்டது. அதில் அம்பேத்கர், கன்சிராம் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுடன் மாயாவதிக்கும் சிலை நிறுவப்பட்டது. இதில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் சின்னத்தை குறிக்கும் வகையில் 20 யானைகள் சிலைகளும் நிறுவப்பட்டன. இந்நினைவகங்கள் அமைக்கப்பட்டதில் 1400 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிலைகள் அமைக்கப்பட்ட விவகாரத்தில் மக்களின் வரிப்பணம் செலவிடப்பட்டுள்ளது என்றும் சட்ட விதிகள் அனைத்தும் மீறப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் சின்னமான யானை சிலை அமைத்ததில் பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தியது உறுதியானால் சட்ட நடவடிக்கைக்கு மாயாவதி தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். யானை சின்னங்களை அமைக்க செலவான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொலை செய்யப்பட்ட துணை நடிகை சந்தியாவின் தலை கிடைக்காமல் போலீசார் தவித்து வரும் நிலையில் கைரேகை மூலம் நிரூபிக்கலாம் என நிபுணர்கள் யோசனை தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் வீசப்பட்டிருந்த பெண்ணின் கை மற்றும் 2 கால்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு நேற்று முன்தினம் அந்த பாகங்கள் தூத்துக்குடியை சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணுடையது என்று உறுதிப்படுத்தப்பட்டது. துணை நடிகையான சந்தியாவை கொலை செய்த அவருடைய கணவரை போலீசார் கைது செய்தனர். கணவர் கொடுத்த தகவலின்படி உடலின் மற்ற பாகம் மீட்கப்பட்டது. பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் தேடும் பணியில் போலீசார் 3ஆம் நாளாக ஈடுபட்ட நிலையில் தலை கிடைக்கவில்லை. இதனிடையே இதுவரை மீட்கப்பட்ட பாகங்கள் அனைத்தும் கொலையான பெண்ணின் உடல்தானா என
மரபணு சோதனை அவர்கள் நடத்தப்பட திட்டமிட்டுள்ளனர். சந்தியாவின் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உடலில் திசுவை எடுத்து மரபணு சோதனை நடத்தவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சந்தியா கொலை வழக்கில் இதுவரை கிடைத்துள்ள உடல் பாகங்கள் அவருடையதானா என்பதை போலீசாரால் நிரூபிக்க முடியுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. இடையே கைரேகை நிபுணர் ஒருவர் இவ்வழக்கில் சந்தியாவின் தலை உடல் கிடைத்தால்தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என்பது இல்லை என்றும், ஒரு கை கிடைத்துள்ளதால் அதில் உள்ள ரேகையை வைத்து உறுதிப்படுத்தி விடலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெறும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், தமிழக மக்கள் நியாயத்தின் பக்கம் இருப்பார்கள் என்றும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் எனவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த முறை எங்களுக்கு குக்கர் சின்னம் தான் கொடுக்கப்படும். குக்கர் சின்னத்திலே நீங்கள் நமது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வாக்களித்து வெற்றி பெற உங்கள் ஆதரவோடு இந்த துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அம்மாவின் ஆட்சி அமைத்து நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே பாலியல் புகாருக்கு உள்ளான ஆசிரியர் ஒருவர் அரசு பள்ளிக்கு பணிமாறுதல் பெற்று வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் உள்ள தேவனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் 2 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த காலி பணியிடங்களில் ஒன்றுக்கு 8 குட்டைமேடு அரசு நடுநிலைப் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வரும் உதயன் என்பவர் பணி மாறுதல் பெற்று வரவிருப்பதாக தகவல் பரவியது. இவர் மீது ஏராளமான பாலியல் புகார் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதனால் அவர் இந்த பள்ளிக்கு வரக்கூடாது என சேவனூர் பகுதி மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாதியார் வேண்டாங்க, உதயன் வாதியார் வேண்டாம். அவர் ஏற்கனவே கொங்கனாபுரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக பண்ணியிருக்காரு. பாலியல் தொல்லையெல்லாம் அதிகமாக கொடுத்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு அவர் வேண்டாங்க. வந்தால் பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களும் ஸ்கூல் வராது. அதனால நாங்கள் டிசி வாங்கிக்குவோங்க, பிள்ளைங்களை விட மாட்டோம், வேற ஸ்கூலில் கொண்டு சேர்த்துக்கிறோம். எங்களுக்கு அவர் வேண்டாம். ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து விலகிய மதியழகன் 300க்கும் மேற்பட்டோருடன் திமுகவில் இணைந்தார். கட்சி ஆரம்பிக்கப்படும் என ரஜினிகாந்த் அறிவித்து ஓராண்டு ஆகியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரஜினி மக்கள் மன்றம் உடைந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் முன்னிலையில் ரஜினி மக்கள் மன்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் மதியழகன் 300க்கும் மேற்பட்டோருடன் திமுகவில் இணைந்தார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதியழகன், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அதில் மீண்டும் இணைய மாட்டோம் என்று தெரிவித்தார். என்னுடைய மாவட்டத்துக்கும் என்னுடைய நாட்டிற்கும் நல்ல பணிகளை செய்யணும்னு நினைக்கிற பட்சத்தில் என்னுடைய மனசுல தோன்றிய பெரிய ஒரு தலைவராக எனக்கு தளபதி ஒன்றி தான் தெரிஞ்சாரு. அந்த தலைவரை நான் முன்னோடியா எடுத்துக்கிட்டு இந்த நாட்டிற்கும் அவருடைய நல்ல விதமான ஆரோக்கியமான அரசியலை ஏற்படுத்தி அவரை இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி வென்றெடுக்க நாங்கள் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுமையாக பாடுபடும். நான் இதுதான் நான் கட்சி தொண்டனா இன்னைக்கு தான் நான் இணைஞ்சிருக்கிறேன். இதுவரையும் நான் நற்பணி இயக்கத்தில் தான் இருந்தேன் ஒழிய இன்றைக்கு தான் என்னுடைய முதல் கட்சி தொண்டனா இயக்கிட்டு இருக்கிறேன். இதை விட்டு நான் என் வாழ்க்கையில் நான் வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். ரஜினி மக்கள் மன்றத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஜினி மக்கள் மன்றத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து மதியழகன் நேற்று நீக்கப்பட்டார். அத்துடன் மன்றத்தின் அடிப்படை பொறுப்பிலிருந்தும் மதியழகன் நீக்கப்பட்டதாக ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளதாக ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலை அருகே வாழைத்தோட்டத்தில் முகாமிட்டுள்ள சின்னத்தம்பியை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் பின்புறம் தஞ்சமடைந்திருந்த காட்டு யானை சின்னத்தம்பி அங்கிருந்து வெளியேறி மடத்துக்குளம் பகுதியில் முகாமிட்டுள்ளது. அங்குள்ள கரும்பு, நெல் உள்ளிட்ட விளைபொருட்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் தற்போது வாழை மரங்களை ருசி பார்த்துவிட்டு வாழைத்தோப்புக்குள்ளேயே பதுங்கியுள்ளது. சின்னத்தம்பி நடவடிக்கைகளை வனத்துறை அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். சின்னத்தம்பியை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில்வே காவலர்களின் தற்கொலையை தடுக்க பல்வேறு கவுன்சிலிங் மற்றும் மனப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக ரயில்வே காவல்துறையின் ஏடிடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தாகூர் டென்டல் கல்லூரி சார்பாக உடல்நல பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சென்னையில் நடைபெற்றது. இதில் காவல்துறை சார்பில் ஏடிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட 14 பேர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திரபாபு, காவலர்கள் தற்கொலை அதிகரித்து வருவது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கூறினார். அத்துடன் ரயில்வே காவலர்களின் தற்கொலையை தடுக்க பல்வேறு கவுன்சிலிங் மற்றும் மனப்பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ்நாடு காவல்துறையில்
இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் பெரிய அளவில் வெல்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரயில்வே காவலர்களும் போயிட்டுருக்காங்க. உடல்நலம் மனநலம் இந்த தற்கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கான தடுப்பு முயற்சி, அதாவது மனநல கலை பயிற்சி ஒன்று பெரிய அளவில் போயிட்டுருக்குது. அது இப்போது நடந்து முடியக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை பண்ணக்கூடிய ரொம்ப குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழக நிதிநிலை அறிக்கையில் விளைநிலங்களை அபகரிக்கின்ற ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு நிரந்தர தடை விதிப்பது குறித்த அறிவிப்பு இல்லாதது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாய விளைநிலங்களை பாதுகாக்காமல் விவசாயத்துக்கான திட்டங்களை அறிவித்து விவசாயிகளை தமிழக அரசாங்கம் குழப்பக்கூடாது. பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான திட்டங்களை அறிவித்து டெண்டர் விடுகிற பணி வரையிலும் நிறைவடைய உள்ள நிலையில் சுமார் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் தமிழகத்தில் அபகரிக்கிற அதிவேக நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு தனது கொள்கை நிலையை இந்த பட்ஜெட் உரையில் தெரிவிக்காதது விவசாயிகளை அதிர்ச்சி ஆழ்த்தி இருக்கிறது. தமிழக நிதிநிலை அறிக்கையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு கோவை மாவட்ட விவசாய சங்க தலைவர் பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மேட்டுப்பாளையம், காரைமடை உள்ளிட்ட பகுதிகளும் இணைக்க வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தினார். அவிநாசி திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரும் 2 தினங்களுக்கு கோவையிலே உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமியுடைய மணிமண்ட திருவிழா என்பது ஒரு கருத்தை அழுத்தமாக இந்த மாத இறுதிக்குள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைந்து முடிக்கப்படும், அதுக்கு அடிக்கல் நாட்டப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புக்கு அச்சாரமாக 1000 கோடியை ஒதுக்கீடு செய்வதாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது எப்பொழுது இந்த மாதத்துக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகிறோம். தூத்துக்குடி அருகே சொத்து தகராறில் மனைவியை கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுப்பாளையம் அருகே உள்ள பரம்பூர் கிராமத்தை சேர்ந்த செந்தூர் பாண்டி, நவமணியம்மாள் தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நவமணியம்மாள் சித்திக்கு அப்பகுதியில் ஏராளமான சொத்துக்கள் உள்ளதால் அன்னை செந்தூர் பாண்டிக்கு பெயருக்கு மாற்றம் செய்ய கோரி இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மனைவி நவமணியம்மாளுடன் சொத்து குறித்து கேட்டதற்கு இருவருக்கும் நேற்றிரவு சண்டை நிலவியதாக கருதப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த செந்தூர் பாண்டியன் மனைவி நவமணியம்மாளை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக பலியானார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நவமணியம்மாள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து செந்தூர் பாண்டியனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்துக்கு ஆசைப்பட்டு மனைவியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோதனை வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இடையே நெல்லை கொக்கிகுரத்தில் உள்ள வனப்பகுதியில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்த ஆண் சடலத்தை காவல்துறையினர் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே லாரி பேருந்து மீது மோதியதில் பேருந்துக்கும் லாரிக்கும் நடுவே சிக்கிக் கொண்ட பெண் பரிதாபமாக பலியானார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெல்வாய்க்கூட்டு சாலையில் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் காத்திருந்தனர். அப்போது திருமுக்கூடல் பகுதியிலிருந்து வந்த லாரி எதிர்பாராத விதமாக பேருந்தின் பக்கவாட்டில் மோதியது. இதில் பேருந்தில் ஏற முயன்ற சோபியா என்ற பெண் பேருந்துக்கும் லாரிக்கும் நடுவே சிக்கி பரிதாபமாக பலியானார். இதில் இருசக்கர வாகன ஓட்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்தை நேரில் கண்ட சக பயணிகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி அலறினர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சியம்மன் சன்னதி தெருவை சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் லட்சுமணன் மீது வாகனத்தை இடித்தும் அவரை கொடூரமாக தாக்கியும் உள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த லட்சுமணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக CCTV காட்சி பதிவுகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.